Friends, welcome to Ramesh Arsivai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மின்ட் புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மின்ட் புலாவ் செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர்ல வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கிராம்பு, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து 2 கப் ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதனால் வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதிலே வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம புதினா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து பேஸ்டாட்ட அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வந்து வெங்காயம் போட்ட உடனே கூட அந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இந்த மசாலா. ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம மஞ்சள் தூளோ மிளகாய் தூளோ சேர்த்தோம்னா அந்த கலர் க்ரீன் கலர் வராது. நம்ம அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகாவை தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் நல்லா வத்தின பிறகு நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். சூப்பராக உங்களுக்கு புதினா புலாவ் வந்து நல்ல உதிரியாக கிடச்சிரும். கடைசியாக ஒரு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து வரும். சூப்பரான ஒரு மின்ட் புலாவ். இதுக்கு வந்து ஒரு நல்ல காரசாரமான பொரியலோடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.